நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வளையாத செங்கோல் வளைந்தது சிலப்பதிகாரத்தில், அதை மன்னவனுடைய செல்லுயிர் நிமிர்த்தியது. இது இலக்கியம். வளைந்து கிடந்தது கூனியினுடைய முதுகு தன்னுடைய மனக்கூனலினால். நிமிர்ந்து நின்றது வீடனனுடைய நெஞ்சம் அவனுடைய ஆன்மீக உணர்வினால். இது ராமாயணம் என்னும் புராணம். இதில் எந்த வளைந்து எந்த நிமிர்ந்தை இந்த பேராசிரியர் பேசப் போகிறார் என்பதை நீங்களும் நானும் சேர்ந்து அனுபவிப்போம். வளைந்து நிமிர்ந்து என்ற தலைப்பில் உங்களிடையே சேலம் ருக்மணி அம்மா அவர்கள் இனி மேடை அவர் வசம். வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பக்தியோடு திருவிழா எடுப்பவர்கள் மத்தியிலே பக்திக்கே திருவிழா எடுக்கின்ற விஜய் டிவியினருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் தாய்க்குலத்துக்கும் தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். வளைந்து நிமிர்ந்தது, வளைந்ததும் நிமிர்ந்ததும் அல்ல, வளைந்து நிமிர்ந்தது. எது வளைந்ததோ அதுவே நிமிர்ந்தது. எங்கேன்னு பார்ப்போம். பெரியது எதுன்னு கேட்டால் சில பேர் பணம், சில பேர் பதவி, சில பேர் தன்னுடைய அதிகாரம், இன்னும் சில பேர் என்னுடைய குடும்பம், என்னுடைய படிப்பு என்று எதையோ பெரியதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாக பெரியது எது என்று கேட்டபோது தமிழுக்கே மூதாட்டியாக, தமிழுக்கே பாட்டியாக இருந்த அவ்வை சொல்வாள், பெரிது பெரிது புவனம் பெரிது, இந்த உலகம்தான் பெருசு. அடுத்த வரி சொல்வா, புவனமோ நான்முகன் படைப்பு. எப்போ ஒருத்தன் படைத்து விடுகிறானோ அப்போ படைத்தவன் பெரியவனாகி விடுவான், படைத்தது சிறியதாகிவிடும். நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோம், கரியமாலோ பார்க்கடலில் கிடந்தோம், பார்க்கடலோ குருமுனியின் அங்கையுள் அடக்கம், குருமுனியோ கும்பத்தில் பிறந்தவன், கும்பமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்துள் அடக்கம், இறையோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இப்போ வாசல்ல ஒரு பந்து கிடக்கிறது, பெரிய பந்து, பந்து பெருசு தான். அப்போ நம்ம வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி அந்த பந்தை தூக்குகிறது. அப்போ பந்தை விட நாய் பெருசு. குழந்தை ஓடி வருது, நாயையும் பந்தையும் சேர்த்து தூக்குறது. அப்போ குழந்தை இதை விட பெருசு. அப்பா வர்றார், பந்தை தூக்கின நாயோட நாயை தூக்கின குழந்தையையும் சேர்த்து தூக்குற போது தந்தை பெரியவர் அல்ல, தந்தையுடைய வலிமை பெரியது. அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் பெரியது இருக்கலாம், ஆள் பெரியவன் அல்ல, அவனிடத்திலே இருக்கிற பண்பிலே எது பெரியது. அந்த பண்பை வைத்து கொண்டுதான் ஒரு மிகப்பெரிய புராணம் வந்தது. 18 புராணங்கள், சிவனுக்கு 10. லிங்க புராணம், சிவபுராணம், பவிஷ்ய புராணம், பிரம்மாண்ட புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், மார்க்கண்டேய புராணம் என்று 10 சிவனுக்கு. திருமாலுக்கு 4, விஷ்ணு புராணம், பாகவத புராணம், கருட புராணம், நாரதீய புராணம். பிரம்மாவுக்கு 2, பத்ம புராணம், பிரம்ம புராணம். அக்னிக்கு 1, அக்னி புராணம். சூரியனுக்கு பிரம்ம கைவர்த்த புராணம். இந்த 18 தவிர நிறைய புராணங்கள் உண்டு. நம்ம புராணமும் பெரிய புராணம், அவரவருக்கு ஒரு புராணம் உண்டு. அந்த அத்தனை புராணங்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை ஒரு புராணத்துக்கு மட்டும்தான் உண்டு. சிவனை பற்றி சொல்லுகிற புராணங்களுக்கு அடைமொழி இல்லை, திருமாலை பற்றி சொல்லுகிற புராணங்களுக்கு அடைமொழி இல்லை. ஆனால் அடியவருடைய பெருமையை சொல்லுகின்ற புராணத்துக்குத்தான் பெரிய புராணம்னு பேர். அதற்கு வைக்கப்பட்ட பேர் திருத்தொண்டர் புராணம். ஆனால் காலக்கிரமத்திலே அது வழங்கப்பட்டது பெரிய புராணம். அதுதான் முக்கியம். அப்பா கோடீஸ்வரன் பிள்ளைக்கு பேர் வைக்கலாம், ஆனால் அவன் பிச்சைக்காரனாக வாழ்ந்தான்னா பிச்சைக்காரங்கிற பேர் தான் நிற்குமே தவிர கோடீஸ்வரன் நிற்காது. இங்கே திருத்தொண்டர் புராணத்தை விட அதனுடைய பெருமையை தெரிந்து கொண்டு தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இந்த பெரிய புராணம் என்பது ஒரு பெரும் காப்பியம். சாதாரணமாக பெருங்காப்பியம்னா அதுக்கு இலக்கணம் உண்டு, தண்டி அலங்காரம் சொல்லும். தன்னேர் இல்லா தலைவனை உடைத்தாய், ஆறு, மலை, கடல், நாடு, நகர், சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் இவற்றின் வர்ணனைகளோடு பிறந்த நாள், திருமணம், இகல், போர், வென்றி என்று இத்தனையும் அடங்கி இருந்தால்தான் அது பெரிய காவியம். 1-2 குறைஞ்சா கூட அதுக்கு சிறுகாப்பியம்னு தான் பேர். இப்போ பெரிய புராணத்தை காவியம் பெருங்காப்பியம் என்று சொன்னால் அதற்கு தலைவர் யார்? உங்களையே கேட்டுக்கோங்க.
ஏன்னா பேசுகிற பொழுது வெறும் பேச்சை கேட்டுவிட்டு போவதனாலேயோ கேட்க வைப்பதனாலேயோ பயன் அல்ல, அதை சிந்திக்க வைத்தால் தான் பயன். இப்போ நான் கேட்கிறேன், பெரிய புராணத்துக்கு யார் தலைவர்? ராமாயணத்துக்கு யார் தலைவன்? ராமன். சிலப்பதிகாரத்துக்கு யார் தலைவன்? தலைவன் இல்லை, கண்ணகி தலைவி. மகாபாரதத்துக்கு யார் தலைவன்? சொல்ல முடியாது. சட்டையில்லா பம்பரம் போல் எல்லோரையும் ஆட்டி வைத்தானே அந்த மாய கண்ணனா, அல்லது நான் முடிக்க மாட்டேன் என்று குருட்சேத்திர போரை தொடங்கி வைத்தாளே அந்த பாஞ்சாலியா, இல்லை தர்மபுத்திரனா, தானத்தில் சிறந்த கர்ணனா, ஊசிமுனையிடம் தரமாட்டேன் என்று சொன்ன துரியோதனனா, இத்தனைக்கும் சாட்சிபூதமாக இருந்த பீஷ்மரா? யார் நாயகன்? சொல்ல முடியாது. கந்த புராணத்துக்கு யார் நாயகன்? கந்தன். இப்ப பெரிய புராணத்துக்கு யார் நாயகன்? கஷ்டம். ஏன்னா பெரிய புராணம் என்பது 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லுகிற நூல். அதை ஆண்டவனே அடி எடுத்து கொடுத்தான். அதனாலதான் அது பெரிய புராணம்னு வந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் கோவிலுக்குள்ள போகிறார் தியாகராஜரை பார்க்க. அவசர அவசரமா பெருமானை பார்க்க போறார். எப்பவுமே இந்த பெரிய கோவில்களிலேயெல்லாம் ராஜகோபுரத்துக்கு கீழே 2 பக்கமும் 2 திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில தான் முன்னெல்லாம் நல்லவர்கள் உட்கார்ந்து சத்சங்கம் இருக்கும். இப்பெல்லாம் அது திண்ணை தூக்குற சோம்பேறி மடமா போயிடுது. அந்த இடத்துல தான் மாலை கட்டுவார்கள், பக்தர்கள் உட்காருவார்கள், அடியவர்கள், ஞானிகள் எல்லாரும். அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கார். இவர் வேகமா போறார். அவர்களுக்கு கோபம் வந்தது. இத்தனை அடியார்கள் இருக்கும்போது யாரையுமே மதிக்காமல் உள்ள போகிறாரே சுந்தரர். நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் இறைவன். நாம சிந்தித்த எல்லாம் சிந்தையறிந்தே உதவ வந்த கருணை மழை. நாம சொன்னாத்தான் காதலிக்கு புரியும், சொல்லாட்டாலும் மனைவிக்கு புரியும், நினைத்தாலே இறைவனுக்கு புரியும். இப்ப இறைவன் பார்க்கிறார், இது என்னடா இவர் தொண்டரை அவமதித்தார் என்ற பெயர் வரக்கூடாது. எப்பவுமே நம்மை ஒருத்தர் திட்டுறதை கூட பொறுத்துப்போம். நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களை அவமரியாதை செஞ்சா பிடிக்காது. ஒரு தாய் தன்னை சொன்னா பொறுத்துக்குவா, தன் பிள்ளையை சொன்னா பொறுக்க மாட்டான். அது புருஷனே சொன்னா கூட பொறுக்க மாட்டான். இல்லை உங்களை விட என் பிள்ளை நல்லவன் தான், தீர்ந்து போச்சு, ஒரே வார்த்தை இல்லை. இங்கே அதனால இறைவன் பார்க்கிறார், சுந்தரருக்கு அபவாதம் வரக்கூடாது. அதை மாற்றுவதற்காக நீ அடியவர் பெருமையை எழுது. எப்படி எழுதுவேன்? பாடறியேன் படிப்பறியேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு புதுசாக எழுதினதில்லை, அது ஏற காலத்திலே இருந்தது. அப்ப இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிதம்பரத்தில் 3000 தீட்சதர்கள். தில்ல பொண்ணு எல்லாம் தாண்டாது. அந்த 3000 பேரும் அந்த இறைவனை தவிர வேற எதையுமே நினைக்காதவர்கள். இன்னைக்கும் அற்புதமான அந்த வறுமையில் செம்மை என்றால் சிதம்பரத்தில் இருக்கிற குருக்களுடைய மனைவிகளைத்தான் பார்க்கணும். அவ்வளவு சந்தோஷமா கணவனுக்கு பணிவிடை செய்வார். அங்க தட்சணை எல்லாம் கிடையாது, பிரசாதம் தான் அவங்களுக்கு. இந்த பிரசாதம் கிடைக்கணும்னா நடராஜரை தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறவர்களுக்குத்தான் அந்த உரிமை. தொட்டு அபிஷேகம் பண்ணணும்னா கல்யாணம் ஆயிருக்கணும். ஏன்னு கேட்டா, ஒரு அம்பாள் வடிவத்தை தொட்டு அலங்காரம் பண்ணுகிற போது ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறவனுக்கு தவறான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது. திருமணமானவனுக்கு ஆசை தீர்க்க இடம் இருப்பதனால தப்பு வராது. அதனால இன்னைக்கும் பஞ்சாட்சரப்படியிலே ஏறி நடராஜரை தொட்டு சிவகாமி அம்மையை தொட்டு அபிஷேக அலங்காரம் செய்யணும்னா கல்யாணம் ஆயிருக்கணும். அதனால அங்கே 7 வயசு 8 வயசுலேயே கல்யாணம். அங்கே போய் மகாபாரதம் 15 நாள் சொல்லுகிறேன். முன்னால் உட்கார்ந்துருக்கு குழந்தைகளெல்லாம் கழுத்தில் ஒரு செயின் தாலி தொங்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. இது என்னடா திருமங்கல்யத்தை போட்டிருக்கேன். ஒரு பொண்ணை கேட்டேன், அம்மா கழுத்தில் என்ன போட்டிருக்கேன்னு. திருமாங்கல்யம்னு. இதையே நீ போட்டிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு. இந்த பொண்ணுக்கு வயசு 6. உங்கள் ஆத்துக்காரர் எங்கேன்னு அதோன்னு கையை காட்டிது. தூண்கிட்ட சக்கச்சவேன்னு ஒரு பையன் குடிமை வச்சுட்டு பஞ்சகட்ச வேஷ்டி கட்டின்னு உட்காந்துருக்கான். நீங்கள் திருவாதிரை அன்னைக்கு சிதம்பரம் போய் பார்க்கணும். கோபுலுவோட படம் மாதிரி நீள பின்னி நுனியில் ஜடக்கொச்சோ ரிப்பனோ வச்சு முடிஞ்சு ஒரு கையில் களி பாத்திரம் ஒரு கையில் கூட்டையை எடுத்துட்டு கால் மெட்டி குலுங்க அந்த 8 வயசு 9 வயசு குழந்தைகள் கொசாம்படவை கட்டின்னு போகிற போது அம்பாளே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதம் அங்கே. அதனால் அந்த தில்லை வாழ் அந்தணர்கள் இன்னமும் எல்லா ஊர்லேயும் சாமியை தூக்கிறதுக்கு ஆட்களுக்கு கூலி உண்டு. சிதம்பரத்தில் தீட்சதரே தான் சாமியை தூக்குவார். நடராஜாவை தூக்குறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, மூலவரே தான் வெளியே வருவார். உற்சவர் இல்லை,
மூலஸ்தானத்தில் இருக்கிற நடராஜரே தான் வருவார். அங்கே மூலஸ்தானத்தில் ஆகாசலிங்கம். அதனால இறைவன் சொல்லுகிறார், தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். இப்ப அடுத்த வரி இவர் தொடங்குறார், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஜாதியை சொல்லலாமா? அந்த காலத்தில் அதை பெருசா நினைக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஜாதியை ஒழிக்க முடியாது, ஜாதி திமிரத்தான் ஒழிக்க முடியும். நீங்க ஒரு முதலியாருக்கு குழந்தையா பிறந்தா நீ முதலியார் தான். செட்டியார் வீட்டில் குழந்தையா பிறந்தா செட்டியார் தான். ஜாதி நாம உண்டாக்குறது அல்ல. அது இந்த இடத்துல இத்தனை நம்பர் வீட்டில் இன்ன ஊரில் பிறக்கணும்னு அவன் எழுதி வச்சிருக்கான். அதனால் அந்த ஜாதியை ஒழிப்பது என்பது யாராலேயும் முடியாது. ஜாதியினாலே வருகின்ற திமிர வேணா ஒழிக்கலாம். அதனால் இதை நம்பி ஏமாறுறது தப்பு. அரசியல்வாதி சும்மா ரீலிடுவான், ஜாதியை ஒழிக்கலாம். ஜாதியெல்லாம் ஒழிக்கவே முடியாது. பெண் ஜாதியவே ஒழிக்க முடியல, அப்புறம் எங்கே இதை ஒழிக்க முடியும்? அப்போ அதனால் இங்கேயும் 2 திருநீலகண்டர் இருந்தார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒருத்தர் இருந்தார், திருநீலகண்ட குயவர் ஒருத்தர். 2 பேருக்கு வித்தியாசம் தெரியணும். அதனால திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியே, இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். வேற யாருக்கும் ஜாதி சொல்ல மாட்டார். இந்த 63 நாயன்மார்களை பற்றி திருத்தொண்ட தொகை பாடினார். அதை திருநாரையூரிலே இருந்த நம்பியாண்டார் நம்பி பொல்லாப்பிள்ளையார் அருளினாலே விரித்து பாடினார். இதைத்தான் பெரிய புராணமாக சேக்கிழார் பெருமான் மிகப்பெரியதாக விரிவாக பாடியிருக்கிறார். இதுல யாரை தலைவனா சொல்ல முடியும்? பாடியது சுந்தரமூர்த்தி நாயனார், பாடப்பட்டது 63 நாயன்மார்கள் வரலாறு. இந்த 63 நாயன்மார்கள் ஒரு காலத்திலே பிறந்தவர் அல்ல, ஒரு ஜாதி அல்ல, ஒரு தொழில் அல்ல, ஒரு ஊர் அல்ல. இதுல யாரை தலைவராக வைத்து பாடுவது? இதை மிக அழகாக சேக்கிழார் கொண்டு வருகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாடினதுனால அவரை பற்றி அவர் பாட முடியாது. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் கைலையிலே இருந்து இறைவனுடைய அருளினாலே மாதவம் செய்த தென்திசை வாழ தீதில் திருத்தொண்ட தொகை தரணி வா, இறைவனே அனுப்பி வைத்தார். அதுல தொடங்குறார். கைலை சருக்கத்திலே தொடங்கி கைலாய மால்வரையை வர்ணித்து அதன் பிறகு அங்கிருந்து இறைவனாலே இங்கே அனுப்பப்படுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதனாலே அவரை காப்பிய தலைவராக வைத்தார். அவர் வரும்போதே இறைவன்கிட்ட இடுப்பில் கயிறை கட்டி கொடுத்துட்டு தான் வந்தார். ஐயா, சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிட்ற குழந்தையை கொண்டு போய் ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் வேலைக்கு வச்சா ஒழுங்குமா? நான் கைலாயத்திலே பக்தியோடு இருக்க வேண்டிய இந்த இடத்திலேயே தேவியினுடைய செடிகளாக இருந்த அனந்திதை கமலினியை பற்றி மனம் தடுமாறினேன். பெண் இன்பத்துக்காகவே வாழ்வது பூலோகம். இங்க போய் என்னை அனுப்புறையே, நான் ஒழுங்கா இருப்பேனா? என்னை பற்றி கவலை இல்லை. நான் தப்பு செஞ்சால் தடுக்க வேண்டியது உன் கடமை. நாம் அதைத்தான் செய்யணும். பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிற பொழுது எனக்கு அதைத்தான் இதைத்தான் அப்படித்தான் இப்படித்தான் கேட்டு நாம் கேட்டதனாலேயே கஷ்டப்படுவோம். உனக்கு கல்யாணம் ஆகலையா, விட்டுடு. அதை விட்டு கோவில் கோவிலாக போகிறது, பூ கட்டி கேட்கறது, பூ வரலன்னு வச்சுக்கோங்க 3 தடவை கேட்கறது. அப்புறம் பாரியூர் மாரியம்மா இல்லைன்னா குண்டத்து மாரியம்மா, அது இல்லைன்னா திருப்பதி, விடுறதில்லை. ஸோ பார்க்குறார் இறைவன், ஒழிஞ்சு போ, உன் தலையெழுத்து அப்படின்னா அனுபவி. குழந்தை இல்லையா, கவலைப்படாதே. அதனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆண்டவன் விட்டுருக்கான். போய் திருப்பதிக்கு மலையேறி கொடுக்கிறது. அந்த குழந்தையால் பிரச்சனை வந்தால் ஏழுமலையானே குழந்தையை கேட்டேன்னு 2 குரங்க பிடிச்சி அனுப்பிட்டியேன்னா உன்னை யார் கேட்க சொன்னா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எது எது நமக்கு கிடைக்கலையோ அதனால் வர்ற துன்பம் இல்லைன்னு நினச்சிக்கணும். இறைவன்கிட்ட நம்ம கேட்குற போது என்ன கேட்கணும்? அதைத்தான் இதைத்தான் கேட்கக்கூடாது. எனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டு அதுலேயே உதவாங்கிறவங்க இருக்காங்க. குழந்தை வேணும்னு கேட்டு பிள்ளையாலேயே பிரச்சனை விடுறவங்க இருக்கிறார்கள். எனக்கு பதவி வேணும்னு கேட்டு அந்த பதவியிலேயே அவமானப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் என்ன கேட்கணும்? ஐயனே மையல் மானுடமாயான் மயங்கும் வழி என்னை நீதான் தடுத்தாட்கொள்ள வேண்டும். நான் தப்பு பண்ண போறேன்னா தப்பு பண்ணினதுக்கு அப்புறம் என்னை காப்பாத்துன்னு கேட்கல, நான் தப்பு பண்றதுக்கு முன்னாடியே என்னை தடுத்துரு. அதுதான் நம்ம கேட்கணும். அப்பா நான் செய்கிறேன், எதையோ செய்கிறேன், ஆனால் அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. எனக்கு எது நல்லதோ அதை கொடு. அந்த நல்லதை தவிர நான் அல்லதை செய்ய தொடங்கினால் தொடங்குற போதே தடுத்து விடு. இதான் பிரார்த்தனை. மையல் மானுடமாய் யான் மயங்கும் வழி ஐயனே நீதான் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். வந்தாச்சு, இறைவனே அவரை தடுத்தாட்கொண்டார். அப்ப இறைவனே சொல்லுகிறார், நீர் எமக்கு வழக்கு பேசுகிறனாரே வன்றோண்டார், எனக்கு தோழர். அவரே ஏற்றுக்கொண்டார். இறைவனை நாம அப்பாவா ஏத்துக்கலாம், ஞானசம்பந்தர் மாதிரி. இறைவனை எஜமானனாக ஏற்றுக்கொள்ளலாம், அப்பரடிகள் மாதிரி.
இறைவனை காதலனாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆண்டாள் மாதிரி, மாணிக்கவாசகர் மாதிரி. ஆனால் இறைவனே தோழனாக ஏற்றுக்கொண்டது சுந்தரரை மட்டும்தான். நீர் எனக்கு தம்பிரான் தோழர் வன்றொண்டர், கொஞ்சம் கடுமையான தொண்டர். நான் என்ன பண்ணுவேன்? எமக்கு அர்ச்சனை பாட்டேயாகும் சொற்றமிழால் என்னை பாடுக. எனக்கு பிடிச்சது பாட்டு, அதனால என்னை பாடு. இறைவன் விதித்தது பாடச் சொல்லி, இறைவன் ஏற்றுக்கொண்டது தோழமை. இன்னும் சொல்ல போனா 4 விதமா ஆண்டவனை வழிபடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4 விதமா ஆண்டவனை வழிபடலாம். ஒன்று சத்புத்திர மார்க்கம், ஞானசம்பந்தர் மாதிரி அப்பாவா நினைக்கலாம் ஆண்டவனை. 2வது இறைவனை எஜமானனாக வைத்துக்கொண்டு நம்மை தொண்டனாக தாச மார்க்கம், இது ஞாவுக்கரசர். 3வது சன்மார்க்கம், இறைவனை நாயகனாக தன்னை நாயகியாக குலசேகர ஆழ்வார் மாதிரி, மாணிக்கவாசகர் மாதிரி திருவெம்பாவை பாடினார். இறைவனை தோழனாக வைத்துக் கொண்டது என்ற சகமார்க்கம் உலகத்திலே உள்ள அத்தனை மதங்களிலேயும், நம்முடைய நாட்டிலே இருக்கிற அத்தனை ஷண்மதங்களிலேயும் சைவத்தில் மட்டும்தான் உண்டு. சைவத்தில் மட்டும்தான் இந்த சகமார்க்கம். இறைவனை தோழனாக வைத்துக்கொண்டு வழிபட்ட ஒரு தொண்டரும், இறைவனை தொண்டனை தோழனாக ஏற்றுக்கொண்ட இறைவனை சைவத்தில் சிவபெருமான சுந்தரரை தவிர வேற எந்த இதுலையும் இல்லை. இப்ப தம்பிரான் தோழர், இது அஸ்திவாரம் தான். நான் சுந்தரரை பேச போறது இல்லை. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாரை தோழனாக ஏற்றுக்கொண்டு விட்டார். அதனால இவருக்கு வேலை பாட்டு, இவரை பார்த்துக்கிறவர். என் பாட்டை நீ பார்த்துக்கோ, ஒம்பாட்டை நான் பாடுறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். என் பாட்டை நீ பார்த்துக்கோ, ஒம்பாட்டை நான் பாடுறேன் இங்க. அதனால இவரும் இறைவனையே கோயில் கோயிலாக, இத்தனைக்கு இங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். சுந்தரரை தடுத்தாட்கொண்ட போது அவருக்கு வயசு 16. அவர் இந்த உலகத்தை விட்டு போன போது அவருக்கு வயசு 18. 2 வருஷத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற அற்புதங்களை பார்க்கிற போது ஏதோ 200 வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கு. 2 வருஷம். 2 வருஷத்துல அவர் போகாத கோவில் இல்ல, அவர் வாழ்க்கையிலே நடக்காத அற்புதங்கள் இல்லை. எல்லாத்தையும் பார்த்து விட்டு இவர் திருவொற்றியூர் வருகிறார். இன்னைக்கு அந்த திருவொற்றியூர் இருக்கு, அந்த கோயில் இருக்கு, அந்த மகிழ மரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அங்கே ஏற்கனவே கைலாயத்தில் 2 பெண்கள் அனிந்திதை கமலினியை பார்த்து இவர் ஆசைப்பட, அதனாலே பூலோகத்துக்கு வர அந்த 2 பெண்களும் பூலோகத்தில் பிறந்தா. கமலினி பறவையாக, அனிந்திதை சங்கிலியாக. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நாத்திகம் என்பதுதான் பகுத்தறிவு, அதுதான் எல்லாத்தையும் ஏற்றுக்கும், ஆத்திகம் எல்லாத்தையும் ஒழிக்கும். இல்லை, இன்றைக்கு கலப்பு திருமணத்தை பேதுவது நாத்திகம், ஆனால் கலப்பு திருமணத்தை செய்து வைத்தது ஆத்திகம். ஆதிசைவர் குலத்திலே பிறந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இன்றைக்கும் செய்ய தயங்குகிற தேவதாசி குலத்திலே பிறந்த பறவையை கல்யாணம் பண்ணி வச்சவர் சிவபெருமான். 2 பேரும் குடியிருந்தது அக்ரஹாரத்தில், ஊர் தள்ளி வைக்கல, தெய்வம் தள்ளி வைக்கல. அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டுல அப்போ பறவையோடு வாழுகிறார். பங்குனி உத்திர திருவிழா நடத்துகிறார். எல்லாம் கோயில் கோயிலா போய் இறைவனை பாடிவிட்டு வருகிறார். திருவொற்றியூர் வருகிறார். அங்க 2வது அனிந்திதை சங்கிலி, அவ வேளாளர் குலத்திலே பிறந்திருக்கார். இவர் பிராமணர், அவர் வேளாளர் குலத்திலே. அந்த பெண் இறைவனுடைய திருத்தொண்டர் தவிர வேற யாரையும் நான் மணக்க மாட்டேன். அவளுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்தவனும் செத்து போறான், மாப்பிள்ளை கேட்டு வந்த போது இவளும் மூர்ச்சித்து விடுறா. அப்பா அம்மா சரி கோவிலில் விட்டுட்டாங்க. இவ கோவிலில் பூக்கட்டி கொண்டு இருக்கிறார், திரை போட்டு கொண்டு. விதின்னு ஒன்று இருந்தா தான் ஒன்று சந்திக்க முடியும். உங்க விதி என் பேச்சை இன்னைக்கு கேட்கணும்னு அன்னைக்கே எழுதி வச்சாச்சு. அது யார் தப்பிச்சு போக முடியும்? முடியாதே. விதியை மீற முடியாது. ஒரு உதாரணம் சொல்றாங்க. காரணம் சொல்ல முடியாதது எதுவோ அதுதான் விதி. குழம்புல உப்பு போடலைன்னா அது விதி இல்லை, அது நீ செஞ்ச சதி. அதனால இங்கே என்னாச்சு, சிவபெருமானுடைய அருளினாலே இவளை மணக்க வேண்டிய நிலை. இவ கோவில்ல பூக்கட்டி கொண்டிருக்கான். விடிகாத்தாலேயே எழுந்து அந்த மலர் மாலையை கொடுத்துட்டு வந்துடுவான். எப்பவுமே பெரியவர்கள் மகான்கள் ஊருக்கு வந்தா முதல்ல கோவிலுக்கு தான் போவாங்க. இப்பெல்லாம் ஒரு ஊருக்கு வந்தா முதல்ல சினிமா தியேட்டர் தான். அதனால என்னாச்சு, இவ காலையில் எழுந்து பூ கொண்டு வரா. சுந்தரர் கோவிலுக்குள்ள நுழைகிறார். அவளை பார்த்தாச்சு. பார்த்த உடனே மனசு விடும்பி போச்சு. அந்த அம்மா அந்த ஊரை விட்டு தாண்ட மாட்டேன். திருவொற்றியூர்ல இருக்கிறதும் தியாகராஜா தான், திருவாரூர்ல இருக்கிறதும் தியாகராஜா தான், சப்தவிடங்கத்தாலும். அந்த அம்மா திருவொற்றியூரை விட்டு நான் போக மாட்டேன். அதனால அவ என்ன சொன்னா, என்னை மணந்து கொள்ளுகிறவர் இந்த ஊரை விட்டு போகப்படாது.
அப்படின்னா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சுந்தரருக்கோ திருவாரூர் தியாகராஜா தான் பிடிக்கும். அப்போ இவருக்கு தெரிந்த உடனே சிவபெருமானே அந்த சங்கிலியார் கனவுல வந்து சொன்னார். ரொம்ப பக்தியாக இருந்தால் கனவுல வருவார், நமக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் அந்த சங்கிலியார் கனவுல வந்தார். சாரும் தவத்து சங்கிலி கேள், அவன் என்பால் சால அன்புடையான், என்கிட்ட ரொம்ப பக்தி உடையவன், உன்னை விட்டு நீங்காமல் இருக்க அவன் ஒரு சத்தியம் செய்து கொடுப்பான். இது சுந்தரர் சொல்லல, சரியா புராணத்தை புரிஞ்சுக்காம சுந்தரர் பண்ணி சிவபெருமான் சொல்லிட்டார் சத்தியம் பண்ணி தருவான். சுந்தரரை கேட்காம சுந்தரர்கிட்ட சொன்னார், நீ போய் சத்தியம் பண்ணி கொடு. சுந்தரர் சொன்னார், நான் திருவாரூரை விட்டு பர்மனண்டாலாம் இங்கே இருக்க முடியாது, அதனால் நான் எப்படி சத்தியம் பண்ணுவேன், பண்ணாட்டா சங்கிலி கிடைக்க மாட்டா, ஒன்று பண்ணுறையார். ஏன் சிவபெருமான் இவருக்காக விளைகிறார். அவரே தான் போய் என்ன சொன்னார், சுந்தரன் சத்தியம் பண்ணுவான்னு சொன்னது சிவபெருமான், அதுக்காக வேற வழி இல்லாமல் என்ன பண்ணணும்னார். ஓ சந்நிதியில் நான் வந்து சத்தியம் பண்ணுற போது நீ சந்நிதியில் இருக்காத, சாமி முன்னால சத்தியம் பண்ணா தப்பு. இது மிகப்பெரிய உண்மையை காட்டுவதற்காக சொல்லப்பட்டது. இறைவன் என்பவன் கருவறையிலே மட்டும் இல்லை, பார்க்கின்ற இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தமே தாய்மானவர். அவர் எங்க இல்லை, எல்லா இடத்திலேயும் இறைவன் இருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட 2 பையன் வந்தான் மாணவனா, அவர் ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுத்தார், ஆள் இல்லாத இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வார்னார். ஒரு பையன் போனான், போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டான். இன்னொரு பையன் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். ஏன் பாருனார், சார் ஆள் இல்லாத இடமே இல்லை குருஜி, அந்த இடத்துக்கு நான் போனால் நான் ஒருத்தன் வந்துட்டாங்க, எனக்குள்ளே ஆண்டவனும் இருக்கிறான், அப்போ கடவுள் இல்லாத இடமே இல்லையா, அந்த ஒருவன் இல்லாத இடம் எங்கே இருக்கு? அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், எல்லா இடத்திலேயும் இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட நீ தான் ஞானி, உனக்குத்தான் ஞானம் வரும்னார். இப்போ அதனால் பார்க்கின்ற இடமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இறைவனை கருவறையிலே மட்டும் இருப்பதாக நினைத்து நான் சத்தியம் பண்ணும்போது கருவறையிலே இருக்காதே, நீ மகிழ மரத்தடியில இரு. சிவபெருமான் பார்த்தார், தோழன், ஏன்னா அடியவன் எஜமானனை ஏவ முடியாது. சன்மார்க்கத்தில் எல்லா நேரத்திலையும் கணவன் மனைவியையும் மிரட்ட முடியாது, மனைவி கணவனையும் மிரட்ட முடியாது. அதே மாதிரி அப்பா கிட்ட பிள்ளை எல்லாத்தையும் பேசவும் முடியாது, அப்பா பிள்ளை கிட்ட எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. ஆனால் தோழர்களுக்குள்ளே அந்த வேறுபாடே இல்லை. அதனால இறைவன் பார்க்கிறார், ஓ இவனை தோழனாக ஏற்றுக்கொண்டோம், இப்பொழுது நாம் செஞ்ச தப்பு. உடனே சங்கிலி கிட்ட சொன்னார், நாளைக்கு சுந்தரன் சத்தியம் பண்ண வருவான், அப்போ நீ சந்நிதியில் வேண்டாம், மகிழ மரத்தடியில் பண்ணி கொடுத்தாலே போதும்னு சொல்லிடு. ஏன்னா சுந்தரர் நீ கருவறையை விட்டு போன்னு சொன்னது ஒரு தோழமை என்றா, என்னை கருவறையை விட்டு விலக பொய் சொல்ல சொன்னானே, அதனால சுந்தரனையும் மாட்டி வைப்பேன். இதுதான் நண்பர்கள். ஒத்த ஜெயிலுக்கு போனா நீ வாடா, 2 பேருமா அனுபவிப்போம். இப்போ உடனே என்னாச்சு, அங்கேயே போய் மகிழ மரத்தடியில் சத்தியம் பண்ணார். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பங்குனி உத்திர பெருவிழா வந்தது, ஊரை விட்டு வெளியே கிளம்பிட்டார். அவரால் இருக்க முடியல. ஊர் எல்லையை தாண்டின உடனே 2 கண்ணும் போயிடுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம இறைவனை பற்றி ஆத்திகனோ நாத்திகனோ எல்லாரும் சொல்றது என்னன்னா, என்னை மட்டும்தான் ஆண்டவன் இவ்வளவு கஷ்டப்படுறான், அவன் எத்தனையோ அக்கிரமம் பண்றான், எல்லாத்தான் இருக்கான். இது எல்லாருக்கும் இருக்கிற குறை. சிலரை சோதனை பண்ணுகிறான், சிலரை சாதனை பண்ண வைக்கிறான், சிலருக்கு அள்ளி கொடுக்கிறான், நம்மை கிள்ளி கிள்ளி அழ வைக்கிறான். அப்ப ஆண்டவனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கா? வள்ளுவர் சொன்னார், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமை இல்லை. அவன் வியாபாரி, கடையில் உட்கார்ந்துருக்கிறான், வர்றவனை பார்த்து இவர் செட்டியாரா பிராமணனா பார்த்து பொருள் கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கிற காசு செல்லுமா செல்லாதா, பொருளுக்கு தக்க விலை கொடுத்தா பொருள் கொடுப்பான். பாசுமதி அரிசியும் இருக்கு, பொன்னி அரிசியும் இருக்கு. நாம 100 ரூபாய் கொடுத்தா இதை கொடுக்குறான், 60 கொடுத்தா அதை கொடுக்குறான், 20 கொடுத்தா குரணையை கொடுக்குறான். அதே மாதிரி நம்முடைய இரு வினைகள் என்ற பாவம் புண்ணியம் என்ற விலையை நாம் எதை கொடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலனைத்தான் ஆண்டவன் தருவான். அவனுக்கு தேவையானது இல்லை. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் செஞ்ச பாவத்துக்குத்தான் தண்டனை கிடைக்கும், புண்ணியத்துக்குத்தான் பலன் கிடைக்கணும், அப்ப கடவுள் எதுக்கு? தானா கிடைச்சிட்டு போட்டோமே. ஒன்று சொல்றேன், வீட்டுக்காரனுக்கும் வாலாட்டிட்டு திருட வர்றவனுக்கும் வாலாட்டுற நாய் மாதிரி 2 பக்கமும் நாம நல்லவன் போல நடித்தோம்னா நாய் ஜென்மம் தான் அடுத்த பிறவி. இது நாம செய்த வினைப்பயனாலே நமக்கு கிடைத்தது நாய் ஜென்மம். ஆனா அது ஒரு நாள் தப்பு பண்ணினாலும் மற்ற நாட்கள் எல்லாம் இறைவனை நினைத்து பக்தியோடு இருக்கும்.
அப்ப தப்புக்கு தண்டனை நாய்ப்பிறவி, நாம செஞ்ச பக்திக்கு பலனும் கிடைக்கணும் இல்லையா? அது ஆண்டவன் நாய்ப்பிறவியை தடுக்க மாட்டான். நாயா பிறக்கிறத தடுக்க முடியாது. நாயாத்தான் பிறப்பே நீ செஞ்ச நன்றி கெட்ட தனத்துக்கு. ஆனால் நீ செய்த நல்லதுக்காக நாயா பிறந்தாலும் தெருநாயா பிறந்து சொரிநாயா பிறந்து கல்லடி படாம சினிமா நடிகை வீட்டு நாயா ஏசி ரூம்ல இரு. இது பக்திக்கு கிடைக்கிற பலன், பாவத்துக்கு கிடைக்கிற பலன் பிறவி. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கப்படாது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நமக்கு வந்திருக்கிற பிறவி எல்லாம் நாம செய்த வினை, அதுல நமக்கு கிடைக்கிற நன்மை எல்லாம் நாம செய்த நல்வினை பயன். வீட்டில் பெண்டாட்டி மிளகு ரசம் வச்சாலும் சாப்பிட்றீங்க, பாதாம் கீர் வச்சாலும் சாப்பிட்றீங்க. அதே மாதிரி ஆண்டவன் நல்லது செஞ்சாலும் ஏற்றுக்கணும், பத்திய சமையல் மாதிரி தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். ரெண்டுக்கு காரணம் நாம தான். நமக்கு காய்ச்ச வந்தால் மிளகு ரசம், கல்யாண நாளானா பாதாம் கீர். அது மாதிரி நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது, கெட்டது செஞ்சால் அனுபவிக்கணும். இன்னும் கஷ்டம் வந்தால் கவலையே படப்படாது. எல்லாத்தையும் இப்போவே அனுபவிச்சுட்டு போயிட்டா இன்னொரு ஜென்மத்திலேயாவது வர வேண்டாம். நிம்மதி, கடனெல்லாம் தீந்துரும். இப்போ அதனாலே அவரும் தப்பு பண்ணார், வேண்டியவர் அல்ல. சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக மகிழ மரத்தடிக்கு போக வேண்டிய கடவுள் இப்போ அவர் எல்லாம் தாண்டின உடனே சத்தியத்தை மீறினதுனால 2 கண்ணும் போயிடுது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அந்த காலத்துல எல்லாம், அந்த காலம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால வீட்டில் நம்ம அம்மாக்கள் எல்லாம் பாட்டியெல்லாம் சொன்ன பழமொழிகள், திட்டின திட்டு, இதெல்லாம் கூட இதிகாச புராணமாக இருக்கும். அப்போ ஏதாவது கஷ்டம் வந்தால் சொல்லுவா எங்கள் பாட்டியெல்லாம், கண்ணக்கெடுத்த ஆண்டவன் கோலை கொடுக்காமே அடி போகிறான். இதோ இந்த மாமி கேட்குறான், ஒரு 50 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு ஒரு கண்ணக்கெடுத்த ஆண்டவன் கோலை கொடுக்காமையா போகிறான். சொல்லிக்கொண்டே போனால் இந்த பழமொழிகளை பற்றி வைத்தே நம்முடைய இந்து மதத்தை பற்றி 10 நாள் பேசலாம். அப்போ அதனால் 2 கண்ணும் போயிடுத்து. போகிறார் திருவெண்பாக்கத்துக்கு, அங்கே போய் கேட்குறாரு, ஐயா எனக்கு கண்ணை பிடிங்கிட்டியே, நீதானே சத்தியம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு அப்போவே தடுத்திருக்கலாம் இல்லையா? கண்ணை பிடிக்க வாழ்ந்து போகிறே, நல்லா இருக்கியா? ஒரு கண் கிடைத்தது. திரும்ப காஞ்சிபுரம் வருகிறார், உள்ள இருக்கிறா, உளம் போகிறார் ஆண்டவன். நீ உள்ளதா இருக்கியான்னார் சுந்தரமூர்த்தினார். உள்ளதாயா இருக்க, நீ போயிட்டு வான்னார். காஞ்சிபுரத்தில் இடது கண் கிடைச்சது. திருவாரூர் வந்தார், வலது கண் கிடைத்தது. இப்போ பறவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஒரு பெண் எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பா, ஆனால் கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு அவளை திருமணமே செய்து கொண்டு விட்டான் என்றால் எந்த பொண்ணாலையும் பொறுக்க முடியாது. கொஞ்ச நாளைக்காவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாரும் தான் அப்படித்தான் இருக்காங்க. ஒத்துட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 100% அப்படி தான் வாழுது. அதனால் இங்கே இவள் ஊழல் கொண்டிருக்கிறார், சுந்தரரை உள்ளே விட மாட்டேன். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார், நீ தான் தூது போகணும், நீ தான் எப்படியாவது எங்களை சமாதானப்படுத்தணும். கல்யாணம் பண்ணி வச்சவன் நீ தான். எங்க புரோகிதர் வந்து மந்திரம் சொல்லி மாங்கல்யம் தந்துராழன் தாலி எடுத்து கொடுப்பா, நாளைக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அவராக வந்து தீர்த்து வைப்பார். கோர்ட்டுக்கே போனாலும் கூட ஜட்ஜி என்ன சொல்வார், 2 பேரும் பிரியாமல் இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். 2 பேரும் பிரியமாக இருங்கன்னு அவர் சொல்ல முடியாது. பிரியாமல் இருன்னு தீர்ப்பு சொல்லலாமே தவிர பிரியமாக இருங்கிறத ஜட்ஜு சொல்லி நடக்காது, நாம தான். இப்போ இங்கே அதனால் நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, நீ தானே சேர்த்து வச்ச, இப்போ நீயே தூது போ. இது சரியா? இன்றைக்கு கேள்வி அதுதான். ஆண்டவனை ஒரு அடியவன் தூது அனுப்பலாமா? அதுவும் ஒரு காதல் தூது அனுப்பலாமா? தப்பு செய்து விட்டு வேறொருத்தையும் மணந்து கொண்டு வாழ்ந்தவன் முதல் மனைவியை சமாதானப்படுத்த ஆண்டவனையே அனுப்பலாமா? இதில் ஒரு கொக்கி போட்டார் சுந்தரர். சங்கிலியை கேட்கிற போதே சொன்னார், திருவாரூரில் ஒரு பெண்டாட்டியை வைத்துக்கொண்டு திருவொற்றியூரில் ஒருத்தி நான் கேட்கறது தப்புன்னு நீ சொல்லுவ, நீ மட்டும் என்னையான்னா. சிவபெருமானிய உனக்கு பாகத்திலேயே பார்வதி, சமையல் அறைக்கு கூட போக வேண்டாம், நீ பார்க்கறதெல்லாம் அவளும் பாப்பா. உன் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. உன் பாகத்திலேயே ஒருத்தியை வைத்துக்கொண்டு தலைமையில கங்கையை மறைத்து வைத்திருக்கிறாயே, நியாயமா? மங்கை ஒருபால் மகிழ்ந்ததும் அன்றி கங்கை தன்னை கறந்து உறையும் காதலுடையீர். என் உள்ள தொடைய விட்டு திங்கள் வதன சங்கிலியை தந்தன் வருத்தம் தீரும். ஆனாவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, நீ இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இது கங்கையை இறைவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளல. இது ஒரு மிகப்பெரிய உண்மை.